ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் ஐ கேமிங். அண்ட் இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் ஸ்லெண்டரினா அசைலம். நான் ஏன் இந்த கேம் விளையாடுறேன்னா, இருங்க இப்போ நான் காமிக்கிறேன். இந்த கமெண்ட் இப்போ தெரியுதா? இந்த கமெண்டர் கேட்டிருந்தாரு ஸ்லெண்டரினா அசைலம், அதுவும் ஹார்ட் மோடில் கேட்டிருந்தாரு. அதுதான் நம்ம விளையாடுறோம். ஸோ நம்ம ஒருத்தர் ஏதாவது கேட்டிருந்தாருன்னா என்னைக்காவது மிஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம ஸ்லெண்டரினா அசைலம் விளையாட போகிறோம், அதுவும் ஹார்ட் மோடில். ஸோ ரொம்ப பேசாமல் கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, நான் மக்களே நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஏமாத்தலை. நான் ஹார்ட் மோடை ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் ஹார்ட் மோடில் தான் விளையாடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஹார்ட் மோடை பாருங்கள், அதை தான் டச் பண்ணுறேன், லோடிங் காமிக்குது பாருங்கள். ஓகே, இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ஏண்டா டேய் 6 நாளாக வீடியோ போடாமல் என்னடா பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குற மைண்ட் வாய்ஸு இல்லை நேர்லேயே கேட்குறதெல்லாம் எனக்கு கேட்குது. ஏன்னா ஒரு பர்சனல் இஷ்யூ அதுதான். பட் கவலைப்படாதீங்க, நம்ம வந்துட்டு அடுத்த வாட்டி 6 நாளாக லேட் பண்ண மாட்டோம். அண்ட் வாரத்தில் 2 நாள் தான் வீடியோ போடுவோம். அப்போ தான் கொஞ்சம் வாரத்தில் 2 நாள், அப்புறம் வாரத்தில் 3 நாள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஓகே, ஒரு பேஜ் கிடச்சிருக்கு. அங்கே மின்னுது ஒரு பேஜ், ஆனால் அப்புறம் எடுத்துக்கலாம். இது தோற இல்லை. போடு இன்னொரு பேஜ். இந்த ரூம் நான் செக் பண்ணாமல் விடாதீங்க. ஐயோ, போண்டாவாய் வேறு வந்துட்டே இருக்கும். டோர் இஸ் லாக்டு. இங்கே மட்டும் நிறைய டோர் லாக் ஆகிருக்கும். ஓகே காய்ஸ், இந்த கதவு தொடுறா இல்லை. ஹெல்த் போஷனு நல்லாதான் போச்சு. ஓகே, கீ இங்கே ஏதாவது ட்ராயரில் இருக்கான்னு அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். ட்ராயரில் ஒன்றும் இல்லைனா புதையிட ட்ராயர் கொடுத்துருக்கீங்க. இங்கே நடக்கலாம் கற்றுக்குச்சுங்க அந்த ஸ்லெண்டரினா, இடையில வந்துட்டு போகாமல். சரி ஓகே, இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கிளவியே காணும். அந்த கீ எடுத்தாலே அது கிட்டேயே கிளவி நிற்கும். வந்து இப்போ இதை பற்றி பேசினா எதுக்கும் வருது. சரி பேசல விடு. சரி, இதை தோற இந்த கதவு லாக்கா? இல்லை, லாக்லாம் இல்லை. இங்கே திறந்து பார்த்தா ஒரு பேஜ் கிடைக்குமான்னு திறந்து பார்த்தா மொட்டை அடிச்சு விட்டானுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வாடா. காய்ஸ், அப்புறம் நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி ஹார்ட் மோடில் விளையாடுறீங்கன்னா கிளவிட்ட மட்டும் அதிகமாக அடி வாங்காதீங்க. ஒரு அடியோடு நிறுத்திக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு அடிக்கு பாதி ஹெல்த்து குறைஞ்சிரும். பாருங்கள், ஸ்லெண்டரினாக்கே குவார்ட்டர் ஹெல்த்து குறைஞ்சிருச்சோ என்னமோ தெரில. ஏதோ பேஜ் இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த டோரை திறந்துடலாம். கீ யூஸ் பண்ணியிருக்கேன், ஏதாவது பேஜ் தாங்க. துரோகம்லாம் பண்ணல. அங்கே மின்னுது. கீ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மளுக்கு கீ கிடச்சிருக்கு. எறா அந்த கீயை அப்படின்னு திரும்பி பார்த்தா எதுவும் போண்டாவையெல்லாம் வந்து ஜம்ப்ஸ்கேர் பண்ணல. நல்லது. ஓகே காய்ஸ், அந்த இது ஏதாவது பேஜ் இருக்கா? இல்லை. இந்த சேரில் ஏதாவது ஒட்டி வச்சுருப்பானுங்க. ஏதோ அந்த நருட்டோவில் வர பேப்பர் பாம் மாதிரி. இது ஒன்று நருட்டோவில் வர பேப்பர் பாம் மாதிரி அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பானுங்க. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இதில் நம்ம அங்கே ஒரு பேஜ் இருக்குது, மறந்தே போயிட்டேன். சரி, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அதில் போய் கால் வச்சோன்னா வெடிச்சிரும். ஆனால் இது போண்டாபாய் வந்து ஜம்ப்ஸ்கேர் பண்ணும். இதை தோற இந்த வாட்டிலாம் அந்த ஒட்டி கைஸ் மானத்தை வாங்குது. பாருங்க, நான் ஹார்ட் மோடில் தான் விளையாடுறேன். இதுக்கே வந்துட்டு எவ்வளோ ஹெல்த்து குறைஞ்சிருச்சு பாருங்க. இதே ஈஸி மோடோ ஏதோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக குறைஞ்சிருக்கும், அவ்வளோதான். அந்த கிளவியே காணும், எங்கே போயிருக்குமோ? சரி ஓகே, நம்ம போகலாம் அப்படியே.
சரி, கிளவி எங்கே இருக்குன்னு பார்த்தா அது வந்துட்டு ஏதோ பேரலல் யூனிவர்ஸ்க்கு டிக்கெட் எடுத்து போயிடுச்சோ என்னமோ. ஓகே, இப்போ இங்கே தேடுறா. இங்கே தேடுற எதுவும் கிடைக்கல. ஏதோ கஞ்ச பிஸ்னாரி பசங்க வந்துட்டு நிறைய டோரை லாக் பண்ணி வச்சுருப்பானுங்க. அது கீயை கண்டுபிடிக்கிறது தான். பொறை கொண்ட வச்ச கிளவி ஏஞ்சலின் கிளவி, ஊத்த பல்லு கிளவி ஏஞ்சலின் கிளவி. இது நான் கண்டுபிடிச்ச பாட்டு. ஓகே, பாஸ்வேர்டு எல்லாம் வந்துட்டு இப்போ போய் பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதான்னு. சார்ஜ் 2% வச்சுட்டு ஆடுறேன். சார்ஜ் போகாத வரைக்கும் நல்லது. 5 மினிட் ஆயிடுச்சு. அண்ட் 5 மினிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி 5 பேஜஸ் கண்டுபிடிச்சிருப்போம். சரி, இங்கே போய் தேடணும். அப்புறம் இந்த கேமர் ஸ்லெண்ட்ரினாவோட சைல்டு கிரானி சாப்டர் 2ல் கூட வருவான், மொட்டை பையன். உங்களுக்கு வேணும்னா நான் கிரானி சாப்டர் 2 ஆடுவேன், ஹெலிகாப்டர் எஸ்கேப். உங்களுக்கு வேணும்னா நான் போடுவேன். நீங்கள் கமெண்ட்டில் ஒருவேளை கிரானி சாப்டர் 2 உங்களுக்கு வேணும், ஹெலிகாப்டர் எஸ்கேப் வேணும் அப்படின்னா எஸ் ஐ வாண்ட் கிரானி சாப்டர் 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப் அப்படின்னு போடுங்க. ஐயோ, எனக்கு ஹெல்த்து குறைச்சி விடுதுங்க ரொம்ப. இது வீட்டை உஷாராக இருந்துக்கோங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு அப்புறம் இந்த வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறது, பேக்ரவுண்ட் வாய்ஸ் அநியாயத்துக்கு ஹெல்த்து குறைக்குது. டே, ஹெல்த் போர்ஷனு கொடுத்து விட்ருங்கடா டேய். சரி, இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி பேசுகிற பேக்ரவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் கேவலமாக இருக்கும். நான் சாரி, ஏன்னா ஒரு கீ கிடச்சிருக்கு. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி அந்த இயர்ஃபோன்ஸ் இருக்குல்ல, அதோட மைக்கு வந்துட்டு ஒரு வாட்டி வந்துச்சுன்னா செத்துருவேன். ஹெல்த் போர்ஷன் கொடுங்கடா டே. அப்பாடா, பாருங்கள், ஹெல்த் போர்ஷன் கூட கம்மியாக கொடுக்குறானுங்க. பேச உழுதா பாருங்க இது. ஓகே, ஒரு பேஜ் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். கரெக்டாக 7 நிமிஷத்துக்கு. மை காட், இது என்னங்க இப்படி அநியாயத்துக்கு பயம்புத்துது. சரி, 7 நிமிஷத்துக்கு 7 பேஜ் எடுத்துட்டேன். வேணா போய் தொத்து பாருங்க. ஓகே, இப்போ நான் கண்டினியூ பண்ணேன். அந்த இயர்ஃபோன்ஸ் இருக்குல்ல, அந்த ஒயர் அநியாயத்துக்கு ஹெல்த்தை குறைக்குது. சன்றி, நான் போண்டா வாயி உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். ஐயோ, எங்க இது கேம்ல இல்லைன்னு நினைச்சேன், பார்த்தா வந்துருச்சு. இது வேற. இங்கதான் இருக்கியா நீ? புடி பையில நில்றா. உன்னை சூப் வச்சு குடிக்காம எப்படி ஏஞ்சலின் கிடையாதுடா. ஐயோ, ஆக்ரோஷ கிழவி, எங்க இதனைங்க இப்படி துரத்துது. ஓடுற 8 பேச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஓடுறா. எப்படியாவது நீ எந்த தப்பிச்சு ஓடிடணும். சரி, தெரியாம ஒரு 8 பேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள வந்ததுக்கு என்னென்னலாம் பண்றானுங்க பாருங்க. தப்பிச்சேன்டா. செமையா பயந்துட்டேன். நீங்கள் செம ஆக்ரோஷமாக துரத்துங்க, உங்களை விட்டுறாது. ஈஸி மோடில் இருக்க மாதிரிலாம் விட்டுறாது. அவனை பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், துரத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல ஒளிகிற வரைக்கும். ஆனால் நான் ஒளிய போகிறதில்ல, டோரை சும்மா திறந்து விட்டுறலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஓடிட வேண்டியது தான். இதென்னடா டேய், எங்கடா எக்ஸிட்டை காமிங்கடா. தெரியுது எக்ஸிட்டு. சரி, ஓகே காய்ஸ், அதோட இந்த கேம் முடியுது. கிளவி முடிஞ்சா அந்த புடி. ஓகே, பூ தட்போச. ஓகே, என்னமோ சும்மா பேசுகிறோம், அவ்வளோதான். சரி, அண்ட் காய்ஸ், இதோட இந்த கேம் பிளே வீடியோ என்னடா அது? ஏதோ ஃபோட்டோ விழுது, அவ்வளோதான். ஓகே, இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கிரானி சாப்டர் 2 பார்க்கலாம். ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.